வணக்கம் நேயர்களே, நம்ம அஸ்தல் தமிழ் டெக்கிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வாஷிங் மிஷின் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாஷிங் மிஷின் டைரக்ட் ட்ரைவ். கஸ்டமர் ஒருத்தர், அதாவது டைரக்ட் ட்ரைவ் ஃப்ரண்ட் லோடு மிஷினு. இது பார்த்திங்கன்னா சரியாக 7 வருடம் அவங்க வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பார்த்திங்கன்னா அழுக்கு சேர்ந்து அந்த மிஷினு ட்ரம்மே எதுக்கும் ஆகாமல் அந்த ஹீட்ரு இருக்கும். ஃப்ரண்ட் லோடில் பொறுத்தவரையிலும் டைரக்ட் ட்ரைவில் மேக்ஸிமம் ஹீட்ரு இருக்கும். இந்த ஹீட்ரு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் அப்படியே வெடிச்சிருச்சு. கம்பல்சரி அது எப்படியெல்லாம் சர்வீஸ் பண்ணலாம், அது எத்தனை வருடம் எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அந்த மிஷின் ட்ரம்மை உங்களுக்கு காட்டுறேன், ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அஸ்தல் தமிழ் டெக். பாருங்களே, நம்ம வாஷிங் மிஷின் டேப்பு இன்லெட்டோட பார்த்தீங்கன்னா இன்லெட்டில் தண்ணி போயிட்டுருக்கு. தண்ணி போயிட்டுருக்கிறக்க பார்த்தீங்கன்னா இது எல்ஜி இன்வெர்ட்டர். பாருங்கள், இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 kg ஃப்ரண்ட் லோடு எல்ஜி மிஷின். இது எடுத்து 7 வருடம் ஆகிறது அப்படின்னு சொன்னாங்க கஸ்டமர். பாருங்கள், டைரக்ட் ட்ரைவ் 6 kg. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இவங்க 7 வருடமும் எந்த சர்வீஸும் பண்ணல. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமரு இவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தரோட மிஷினில் இதே சேம் மிஷினு, அந்த சேம் மிஷினோட ட்ரம்மு தான் இப்போ போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தண்ணி, இது ஃபில்டர் க்ளீன் பண்ணுற மாரி. இது கீழே ட்ரம்மு பம்ப் மோட்டர் கீழே வருது, அப்பப்போ க்ளீன் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் கொடுத்த இதே சேம் மிஷின் ட்ரம்மு தான் இப்போ உள்ள சேமாக நம்ம போட்டிருக்கோம். இதில் இருந்த பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் இருந்த ட்ரம்மை பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. 7 வருடமாக சர்வீஸ் பண்ணாதனால இந்த பாருங்கள், இது அவுடோர் ட்ரம்மு பாருங்கள் எவ்வளோ டெஸ்ட்டு, ரொம்ப அதிகமான டெஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப அதிகம். பாருங்கள், இப்படிலாம் இருந்தோம்னா எப்படிங்க? இது ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணாதனால இது பார்த்தீங்கன்னா ஹீட்டர் இடத்துல ரொம்ப ஹீட்டாகி இது பார்த்தீங்கன்னா விரிசலாக இருக்குது. இது பாருங்கள், இந்த ஹீட்ரு தான் இந்த இதுக்குள்ளே இருந்திருக்கு. ரொம்ப சர்வீஸு டெஸ்ட்டு அதிகமானதுனால, இது ப்ராப்பராக சர்வீஸ் இல்லாதனால தான் இதுக்கு ஒரு காரணமாக சொல்லலாம். பாருங்கள், இது இன்னர் ட்ரம்மு. பாருங்கள் அழுக்கு பாருங்கள் எப்படிலாம் போயிருக்கு. ட்ரம்மே பாருங்கள், இன்னர் ட்ரம்மே வெடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு உள்ள ஃபயர் பாருங்கள். அழுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வாஷிங் மிஷின் பொறுத்தவரையிலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற வாஷிங் மிஷின் டெக்னீஷியன் மெக்கானிக்கை கூப்பிட்டு தகுந்த ஆலோசனைப்படி அப்பப்போ சர்வீஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ட்ரம்மெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு. இதில் துணி துவைச்சா துணி வெளுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உடம்புல பட்டால் பார்த்தீங்கன்னா பிச்சிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், வாட்டர் ஹீட்ரு இருந்த இடத்துல, ஹீட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா விரிசலோடி இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரம்மே வெடிச்சிருக்கு, ஓட்டையே ஆயிடுச்சு. இதெல்லாம் சராசரியாக ஒரு பராமரிப்பு இல்லாததான் ஒரு காரணம். அதனால் நீங்கள் ஒரு டெக்னீஷியன் கூப்பிட்டு சராசரியாக ஃபுல்லாக கழட்டி இதெல்லாம் அப்பப்போ சர்வீஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்பு சகோதரர்களே, இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. சேம் மிஷின் சேம் ட்ரம், நல்ல ஒரு இது உங்களுக்கு ரொம்ப ஆலோசனையாக இருந்திருக்கும். ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்துருப்பது எல்ஜி ஃப்ரண்ட் லோடு மிஷினு. இந்த ட்ரம்மை பார்த்தீங்கன்னா சரியாக அவங்க சரியாக சர்வீஸ் பண்ணாதனால எவ்வளோ டெஸ்ட் இருந்திருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த டெஸ்ட் இருந்திருந்தாலும் அது அந்த துணி துவைச்சிருந்தா, அதாவது மேல் பிச்சு பிடுங்கும், மேல் அரிப்பு இருக்கும். அதனால் கம்பல்சரி நீங்கள் ப்ராப்பராக உங்கள் பக்கம் இருக்கிற
வாஷிங் மிஷின் மெக்கானிக் அல்லது டெக்னீஷியனை கூப்பிட்டு ஆலோசனைப்படி நீங்கள் அப்பப்போ சர்வீஸ் பண்ணிக்கிறது நல்லது. நேயர்களே வாங்க, நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய வீடியோ உங்களோட நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதேமாரி இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற பட்டன் வரும், அது கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே நேயர்களே, இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.